ஃபோன் மட்டும் பண்ணா போதும். கண்டிப்பா. என்னோட நம்பர் சேவ் பண்ணி ஃபோன் மட்டும் பண்ணா போதும். அதனால என்ன முடியும், ஜிஹெச்ல கொண்டு போய் சேர்த்தோம்னா கவர்மெண்ட்ல எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. கரெக்ட். ஆனா கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா. எல்லாமே பிரைவேட்டுங்கிறாங்க. பிரைவேட்ல வந்து ஃபர்ஸ்ட் போனோடனே அமௌண்ட் என்ன ஆகும் எல்லாருமே கால்குலேஷன் பண்ணி அதுக்கு பிறகு தான் அந்த இது பேஷண்ட் வந்து அப்டேட் பண்ணி அதுக்கு பிறகு தான் பண்ணுவாங்க. ஜிஹெச்சை பொறுத்தவரை யார் அவன் ஏழையா பணக்காரனா எல்லாம் பார்க்கல. ஃபர்ஸ்ட் அவனை பிழைக்க வைக்க என்ன உண்டோ எல்லாமே பண்ணுவாங்க. ரோட்ல ஒரு அடிபட்டு இருக்காங்கன்னா பிரைவேட் ஆம்புலன்ஸோ கவர்மெண்ட் ஆம்புலன்ஸோ நம்ம எந்த ஆம்புலன்ஸ்னாலும் பிரைவேட்ல எல்லா ஆம்புலன்ஸுமே இருக்கு. அவங்களோட நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளால அவங்கள கொண்டு போய் சேர்க்கணும்னு ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்ட் உள்ளவங்களாலும் சரி யாரும் சரி இந்த நம்பருக்கு கால் பண்ணா அவங்க வந்துட போறாங்க. கண்டிப்பா. சரி போன் பண்ணாங்களா அவங்ககிட்ட அமௌண்ட் கேட்க போறோமா? கிடையாது. லோக்கல் ஆக்சிடென்ட் ஃபுல்லாவே ஃப்ரீ தான். யார்கிட்டையும் எந்த அமௌண்ட்டும் ₹1 வாங்க. சூப்பர் 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 சூப்பர். புளியும் கூட்டிட்டு வெளியில ரெஃபர் பண்ணால் ஏதோ ஒரு சிறிய தொகை மற்ற ஆம்புலன்ஸ்ல இருந்து என்ன உண்டோ நம்மளால இது வந்து தனி நபரா வச்சிருக்குது. ஓகே ஓகே ஓகே. குருசுதன் ஆம்புலன்ஸ்ங்கிறது என்னோட தனி ஆம்புலன்ஸ். என்ன பிரைஸ் வேணும்? என்னால டீசல் தான் போட முடியுமா? கொடுங்க. ஓகே ஓகே ஓகே. பெட்ரோல் தான் போட முடியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன முடியுங்கிறத அதை பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். நம்மளால பண்ண முடியும் நம்ம பண்ணுவோம். சூப்பர். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா புளியங்குடி லெமன் சிட்டி அப்படின்ற சொல்ற இடத்துல ஆதிசுதன் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ உங்க பேர் இது குருசுதன். குருசுதன் ஆம்புலன்ஸ், குருசுதன் டிராவல்ஸும் வச்சிருக்கிறாங்க. குருசுதன் அப்படிங்கிறவங்க தான் இப்போ நம்ம முன்னாடி இருக்காங்க நினைக்கிறேன். இல்லை சார் உங்க பேர் தானே குருசுதன்? ஸோ வெல்கம். உங்க பேர் சார்? கணேஷ் மாரி. அப்போ குருசுதனுங்கிறது என்ன சார் கான்செப்ட் ஆக்சுவலா? ஓகே சூப்பர். ஆக்சுவலா நல்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 9 கார் டிராவல்ஸ் வச்சு நடத்துற இவங்க ஆம்புலன்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் ஹேண்டில் ஆம்புலன்ஸ் வாங்கி ஒரு ஆம்புலன்ஸ் விட்டாங்க. அது நல்ல கிராண்டாக நம்மளோட பேஜ்லேயே கிங் ஆஃப் புளியங்குடி பேஜ்லேயே அந்த வீடியோ நம்ம ஒன்று போட்டிருக்கோம். எம்எல்ஏ சார்லேருந்து எக்ஸ்எம்எல்ஏ சார் இல்லை எக்ஸ்எம்எல்ஏ இப்போ எம்எல்ஏவாக இருந்தாங்க. ஸோ எக்ஸ்எம்எல்ஏ. ஸோ அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தமுதிகலேருந்து சில பேரும் வந்திருந்தாங்க. தமுமுகலேருந்து வந்திருந்தாங்க. நம்ம சேர்மன் எல்லாம் ஒரு பெரிய மீன்ஸ் சோஷியாலிட்டியில் ஒரு பெரிய பர்சன்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன் அந்த ஒரு இன்டர்வியூவை. ஸோ நல்ல ஒரு இன்டர்வியூவாக இருந்தது அது. அதுக்கப்புறம் நான் நினைக்கவே இல்லை சார் வந்து இப்போ பேர் என்ன சார் சொன்னீங்க? கணேஷ்குமார் சார் வந்து இப்போ மறுபடியும் ஒரு ஆம்புலன்ஸ் அதுக்குள்ளே ஒரு 7 to 8 monthsலேயே மறுபடியும் ஒரு ஆம்புலன்ஸ் புதுசாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது இவங்க வந்து ஒரு கஷ்டப்படுறவங்களுக்காக மட்டுமே முழுக்க பண்ணுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா ஹியூமனிட்டியை நான் எவ்வளோ விரும்புங்கிறது என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். ஸோ அதே விஷயத்த அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எந்த ஒரு காஸ்ட்டுமே கொடுக்க வேணாம்னு சொல்லி 24/7 எப்போ கூப்பிட்டாலும் சாரோட ஃபோன் ஆனில் தான் இருக்கும். நீங்கள் வேறு நம்பர் தெரியும்னா சார் உங்கள் நம்பர் மட்டும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க சார். 97 87 101 108. அதுலேயும் கூட 101 வருது, 108 வருது. சூப்பரான விஷயம் சார். ஷார்ட் நம்பர். ஓகே. இல்லை அதுலேயும் கூட அந்த 108 ஆம்புலன்ஸோட கடைசி நம்பர் 108 ஈஸியாக வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நம்பர் தான். இப்போ ஒரு 30 டேஸ்க்குள்ள புது ஆம்புலன்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறோம். சூப்பர் சார் சூப்பர். புளியங்குடியிலே ரிலீஸ் பண்ணுறீங்க கரெக்டா? ரொம்பவே சந்தோஷமான விஷயம். புளியங்குடியில் இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய நல்ல விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஆனால் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னைய மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கெலாம் தெரிய வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ புளியங்குடியில் இருக்காங்க சார் மாதிரி ஒருத்தரை நானே இன்றைக்கி தான் மீட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் நேரில். ஆனால் நேரில் மீட் பண்ணும்போது தான் தெரியுது இவ்வளோ விஷயம் சார் பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயங்கள்லாம் அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ விஷயங்கள்லாம் கேதர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபோன் விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 1-2 வந்து ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க எடுக்கலன்னா அவங்க நம்பரே வேஸ்ட். மீன்ஸ் அவங்க அந்த காண்டாக்ட் நமக்கு தேவையில்லைங்கிற மாதிரி. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஃபோனுன்ற ஒரு டிவைஸ் இருக்குது நமக்கு. ஆக்சுவலாக நமக்கு ஒரு ஃபோனுன்ற ஒரு டிவைஸ் இருக்குன்னா எடுத்து பேசுகிறது தான் அந்த ஃபோன். எவ்வளோ பெரிய பிஸியாக இருந்தாலும் சரி, அவங்க டிரைவிங்கில் இருந்தாங்கன்னாலும் அந்த ஃபோன் எடுத்து ஒரு கிளான்ஸ் எடுத்து சார் இந்த மாதிரி இருக்கேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு கால் பண்ணுறேன், ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் எடுத்து பேசுகிறேங்கிறது தான் ஃபோன் மேனஸ். அதுவும் 1-2 கால் பண்ணியும் எடுக்கலன்னு சொன்னால் மறுபடியும் அவங்க காலே பண்ணலன்னு சொன்னால் அந்த ஃபோன் மேனஸே இல்லைங்கிறது சார் சூப்பரான எனக்கு சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் எனக்கு. ஸோ சார் கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னோட ஒரு இதில் வந்து இந்த ஃபோனை எடுக்காம இறந்தவங்க வந்து எனக்கு ப்ராப்பராக தெரிஞ்ச ஒரு 5 பேர். சூப்பர். ஓகே. 5 பேர் டெத்துக்கு காரணமே நானும்னு சொல்லலாம். சாரி. ஒரு என்னோட இந்த ஃபோனால நடந்த ஒரு அசம்பாவிதங்கள். அதாவது இந்த ஃபோனை
சிலவங்க நைட்டு 1 மணி 2 மணிக்கு கூடுவாங்க. ம் நம்ம என்ன நினைப்போம், சைலண்ட்லயே ஏதோ ஒரு வேலை வருது நம்ம எடுக்காம இருப்போம். எடுக்காம இருக்கும்போது அவங்களுக்கு வேற கான்டாக்டோ எதுவுமே தெரியாது. சம்டைம் இப்போ நீங்க இருக்கீங்க, என்னோட கான்டாக்ட் இருக்கும், இவர்கிட்ட சொன்னா வேற ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு சில ஆள் வந்து கரெக்ட் யோசிப்பாங்க. சார் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம இப்போ சப்போஸ் நம்ம இப்போ கால் எடுத்து சாரி சார் என்னால் எடுக்க முடியல, இப்போ கால் மீன்ஸ் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியலன்ற வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம்னா நெக்ஸ்ட் அவங்க வேற ஒரு ஆப்ஷன் போயிடுவாங்க. நம்ம அந்த ஆப்ஷன் போக முடியாத அளவுக்கு அவங்கள ஹோல்ட் பண்ணி வச்சு அந்த காலில் கண்டினியூஸாக கால் பண்ண வச்சுட்டே இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வேற ஒரு ஆம்புலன்ஸ்க்கு அவங்களால கால் பண்ண முடியல. அல்ல சார், அதுதான் உண்மை. ஆட்டோ எதுவுமே அவங்களால பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்து பண்ணிட்டோங்கிறது 5 பேர் வந்து அந்த ஒரு இஷ்யூஸ்னால தான் சார் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ கால்ஸ் வந்தாலும் அதை எடுத்து ஹேண்டில் பண்ணி பண்ணுறாங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டாங்க. நிஜமா 5 பேரோட உயிர் என்னால் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்கிறத ரியலைஸ் பண்ணி இப்போ எந்த கால்ஸ்னாலும் அட்டன் பண்ணணும்னு ஒரு ரியலைஸ் பண்ணிட்டாங்க. நிஜமாக இது ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். நிறைய பேர் சார்கிட்டே இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் கேட்கலாம். அவங்க சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். சார் இப்போ உங்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற விஷயம் காமனாக எப்படி அது அப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு? மீன்ஸ் என்னோட இந்த குரு சுதன்னு சொல்றாங்க. ஆமா, அந்த குரு சுதன்ங்கிறது குருங்கிறது என் கூட பிறந்த அண்ணன். ஓகே சார், ஓகே, இன்ட்ரஸ்டிங். ஓகே, செட் பண்ணி ஆளு இறந்தவனாங்க. ஓகே சார், ஓகே ஓகே, கூட வழி இல்லாத. ஓகே 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 ஆம்புலன்ஸ் ஒரு எதுவுமே கிடையாது. ஓகே சார், ஓகே ஓகே. எல்லாம் பெரிய ஒரு இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சார் நடந்த? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட். இந்த குரு சுதன் ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் ஆன ஒரு ஸ்டோரி 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட். சொல்லுங்க சொல்லுங்க. எங்க அண்ணன் இறந்தது வந்து ஒரு சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே சார். கொண்டு போய் காப்பாற்ற கூட வழி இல்லை. ஒரு ஆம்புலன்ஸ் இல்லாததுனால இல்லாத ஒரு இதனால அவங்க ஆளு டெத் ஆயிருக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி சுதன்கிறது என்னோட கூட என்னோட சித்தப்பா பையன். ஓகே சார், ஓகே. அதே மாதிரி ஒரு உடம்பு சரியில்லாம ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போகணும்னா ஒரு ஆம்புலன்ஸ் தான் பார்க்கணும். கூட்டிட்டு வரணும்னா ஒரு ஆம்புலன்ஸ் கண்டிப்பா வேணும். இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சார் சுதன்? இவங்க வந்து இப்போ 2008க்கு பிறகு 8-9 பக்கம். ஓகே 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 ஓகே. ரெண்டுமே வந்து ஆம்புலன்ஸோட இஷ்யூஸ்னால தான் இந்த மாதிரி உள்ளது நம்மளால ஒரு காப்பாற்ற முடியும், ஹெல்ப் பண்ற ஒரு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஹியூமனிட்டி விஷயம். இதுதான் விஷயம். புளியங்குடியில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு நிறைய, நான் ஓப்பன் ஹார்ட்டடாக சொல்லணும்னா, புளியங்குடியில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு இல்லாத குறைவாக இருக்கிற விஷயம் இந்த ஹியூமனிட்டியோட விஷயம் தான். சாரோட அவங்களோட தம்பியோட விஷயம், அண்ணனோட விஷயம் சொன்னாங்க. ஆனால் அதுக்காக புளியங்குடியில் யாருக்குனாலும் அந்த ஹெல்ப் பண்ணும், யாருக்குனாலும் அந்த சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி 2 ஆம்புலன்ஸ் இப்போ 2வது ஆம்புலன்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நிஜமா இது நான் இந்த வீடியோ கண்டிப்பாக நான் 2வது ஆம்புலன்ஸ் ரிலீஸ் பண்ணுற டேட்டுக்கும் போடுவேன். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கி நைட் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிவிடுவேன். பாருங்கள் இந்த வீடியோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லேயும் ஒவ்வொரு ஸ்டோரி இன்ஸ்பயராக இருந்திருக்கும். எனக்கு அப்படி இன்ஸ்பயராக இருந்த ஒரு விஷயம் அந்த ஃபோன் கால் விஷயம். ஈவன் அந்த ஃபோன் கால் நிறைய பேரோட லைஃப்பில் இன்ஸ்பேக்ட் ஆகிருக்கும். ஸோ இம்பேக்ட் ஆகிருக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி அவங்களோட பிரதர்ஸ்க்காக பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி புளியங்குடியில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகிருக்கு. நிறைய பேரோட வாழ்க்கையை மீன்ஸ் நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிருக்குன்னு சொல்லும்போது அதுவும் ரொம்ப சந்தோஷமான ஹியூமனிட்டியோட விஷயமா இருக்குது. ஸோ மறுபடியும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். உங்கள் சேவை தொடரட்டும். இன்னும் இது மாதிரி நீங்கள் நிறைய ஆம்புலன்ஸ் பண்ணுங்கள். அது மாதிரி சொல்ல மறந்துட்டேன். சார் வந்து 9 ட்ராவல்ஸ் வச்சு ரன் பண்ணுறாங்க. 9 கார் வச்சு ட்ராவல்ஸ் ரன் பண்ணுறாங்க குரு சுதன் அப்படிங்கிற நேமில். ஸோ கார் யாருக்கும் வேணும்னாலும் சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்போவுமே ஆக்டிவில் இருக்கிற டிரைவர்ஸ் இருக்கிறாங்க. எல்லா வேலை பார்க்குற நம்ம ஊரில் யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், ஒரு வயசில் மூத்தவங்களாகட்டும், எல்லாருமே வச்சு கார் ட்ராவல்ஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு கார் ஏதாவது வேணுனாலும் சரி, சாரோட நம்பர் மறுபடியும் ஒரு டைம் ஷேர் பண்ண சொல்கிறேன். சார் உங்கள் நம்பர் மட்டும் சொல்லிடுங்க சார். 97 87 101 108. இந்த ஒரு நம்பர் கால் பண்ணாலே போதுமா சார்? ஆம்புலன்ஸ். ஓகே ஓகே, எமர்ஜென்சிக்கு மட்டும். ஓகே சாரி, எமர்ஜென்சி ஆம்புலன்ஸுக்கு மட்டும் இந்த நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த நம்பர். சார் உங்களுக்கு ஏதாவது கார் நீடுன்னா எந்த நம்பர் சார் கால் பண்ணலாம்? ட்ராவல் 83 44 06 33 45. இன்னொரு டைம் சொல்லிடுங்க சார். 83 44 06 33 45. இந்த நம்பரையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 24/7 எப்போனாலும் ஆம்புலன்ஸ்க்குனாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட் தாராளமாக ட்ராவல்ஸ்க்குனாலும் சரி சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் பேர் மறுபடியும் சொல்லிட்டு வாங்க. சொல்லுங்கள் சார். கணேஷ் மாரி சார் ரொம்பவே காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஆம்புலன்ஸ்க்கு பண்ண முடியும்னாலும் அந்த ஓப்பனிங் அன்னைக்கு தாராளமாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எதா வேணாலும் இருக்கலாம், ஆம்புலன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற எதா வேணாலும் கிஃப்டாக பண்ணுங்கள். நிறைய பேர் புளியங்குடியில் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்கலாம் கூட அந்த ஆம்புலன்ஸ் ரிலீஸ் டேட் அன்னைக்கு வருவாங்க.
ஸோ இந்த வீடியோ அவங்களையுமே பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இது மாதிரி நிறைய நீங்கள் பண்ணணும். எங்களுக்கு என்னை மாதிரி யங்ஸ்டர்ஸ் பண்ணுற பிஸ்னஸ்க்கும் நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். என்னை மாதிரி நிறைய பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பிஸ்னஸ், அவங்களுக்கும் கண்டிப்பாக சார் வந்து இன்னொரு விஷயம், சாரோட ட்ராவல்ஸ்க்காக நம்ம கிட்ட ஒரு டிஷர்ட் கேட்டிருக்கிறாங்க, டிஷர்ட்டோட பிரிண்ட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே நம்ம கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணி தந்துட்டு ஓப்பனிங் அன்னைக்கு நம்மளே அந்த டிஷர்ட்டை பண்ணி தரலான்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சார். அதுக்கு நான் சார்ஜ் பண்ணிடுறேன் சார், ஒரு சின்ன அமௌண்ட் சார்ஜ் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ. ஓகே, ஒரு மாதிரி என்ன பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இந்த வீடியோ நல்லா புளியங்குடியில் இருக்கிற நிறைய பேர் பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் பெரிய இம்பாக்டாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டோரிக்கும். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ கைஸ்.